முதல்ல இந்த நக்லைட்ஸ்க்கு மாபெரும் வெற்றி இது. அது தேவையானது எல்லா விதத்திலையும். ஏன்னா அந்த விதைகள்னு சொல்லுவாங்க. இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே இந்த இவங்க ஆரம்பத்தில் அந்த போட்ட வீடியோஸ் தான். அதுல மக்கள் தந்திர ஆதரவு இப்போ சினிமாவுக்கு வந்து அவங்க ஜெயிக்கிற முடிய கொண்டு வந்து விட்டுருக்குன்னா அது அவங்களுடைய அந்த கூட்டணிக்கு என்னுடைய மனமாற வாழ்த்துக்களையும் அதுக்கு பேர் அளித்த இந்த மக்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆன லப்பர் பந்த் ஆகட்டும், குடும்பஸ்தான் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட் உள்ள ரொம்ப எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு படம். ரெண்டுமே அரசியல் படம் அப்படிங்கிறத இங்க முக்கியமா சொல்ல விரும்புறேன். ஏன்னா எளிய முறையில் அந்த அரசியலை கடத்தி என்னன்னு சொல்ற ஒரு விஷயமா அவர் தமிழரசன் பச்சமுத்து பழியிருந்தாரு. அதுக்கு வந்து அடுத்தபடியாக முக்கியமான அரசியலை முன்னெடுத்த நக்லைட்ஸ் குரூப் இதை படமாக்கி இதை இவ்வளவு தூரம் வெற்றிகரமா செய்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க அந்த கடின உழைப்பு, அந்த அந்த அதாவது ஒரு படத்துல வந்து கருத்தை சொல்றது வந்து அது கருத்தா போயிடும், பிரச்சாரமா போயிடும். அப்படி இல்லாம வாழ்வியல கலந்து சொன்ன அந்த அருமையான ஒரு என்ன சொல்ற ஒரு பதமான ஒரு விருந்துக்கு தான் இந்த ஆதரவு. கலை வந்து டு டீச் அண்ட் டிலைட்னு சொல்லி பிலிப் சிட்டி சொல்லுவோம். அது மாதிரி வந்து கலாபூர்வமா அணுகும்போது அந்த படைப்பு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. அவங்க சொன்ன அந்த கதைக்கு திரு மணிகண்டன் அவர்கள் அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவர் நடிப்புங்கிறது வந்து சொல்ல தேவையில்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆக்டர். ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இவங்க அந்த மொழி தெரியாதன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஹீரோயின், அது ஒரு படத்துல முகபாவனைக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த லாங்குவேஜ் அப்பதான் வந்து அதுவும் டைலக்ட், கொங்கு டைலக்ட்ல பேசி அந்த முகபாவத்தை நிறைய சொல்லுவீங்க. அது வந்து அந்த விஷயத்த வந்து கடத்துறதுங்கும் போது அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ண உங்க டீமுக்கு உண்மையிலே பாராட்டுகள். அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அதுவே நான் கேள்விப்பட்டேன், தனமா தான் நடிக்கிறதா இருந்த அந்த ரோலை இவங்க அருமையா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு குரல் கொடுத்திருந்தாங்க. அது பாருங்க, அந்த குரலும் இந்த அம்மாவோட நடிப்பும் இணைஞ்சு எப்படி ஒரு படம் அவ்வளவு ஆடியன்ஸ் அந்த கேரக்டர் உள்ள போய் செய்யுதுங்கிறது அதான் ஆர்ட். ஏன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல வேற வேற மாதிரி மொழி இருக்கு, திருநெல்வேலி இது. அப்ப பர்டிகுலர் இந்த கொங்கு மொழியிலிருந்து அதை ஜெனரலைஸ் பண்ற மாதிரியான ஒரு தன்மை இதுக்கு வந்தோடனையும் அந்த மொழியெல்லாம் கடந்து அந்த ஆர்ட் உள்ள போகுது பாருங்க. அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் எல்லா பேசக்கூடிய மக்களுக்குமான மைய பிரச்சனையை எடுத்துக்கிட்ட அந்த குடும்பஸ்தன். அந்த டைட்டில் வந்து வெரி முக்கியமானது. அந்த டைட்டில கண்டெம்பரரியா சொன்னது மிக மிக முக்கியமானது. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய அந்த கண்டெம்பரரியான பாலிடிக்ஸ், கண்டெம்பரரியான அந்த வாழ்வியல சொன்ன இந்த அத்தனை பேருக்கும் அதை எழுதின பிரசன்ன பாலச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல இந்த படத்துல மிக முக்கியமா அந்த கொங்கு பாஷையை பேசி அந்த சுந்தரராஜன் சாருடைய அந்த நான் பல படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா அதை தாண்டி
இந்த கேரக்டரா அவங்க அப்பாவா வாழ்ந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த ஸ்டேஜிங். ராஜேஸ்வரன் காளிசாமி அதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இது ரொம்ப அதே மாதிரி ஜென்சன் திவாகர்லாம் நடிப்பாரு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே மேண்டேட்டரி. அது இப்போ லப்பர் பந்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் அவருடைய எல்லா நக்லெட்ஸ் அவர் மஞ்சள் நோட்டீஸ்னு இடையில ஒன்று பண்ணாரு. அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். நான் அவர் ஒரு எஃபர்ட்லெஸ் ஆக்டர். இந்த டீமே வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஆக்டிங் கொடுக்குறாங்க அந்த நக்லெட்ஸ் டீம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 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 குங்கு பூமியிலேருந்து பிறந்து வெறும் என்டர்டைன்மெண்ட்டும் மட்டும் பண்ணல, பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் பிரசன்னா தான், பாலச்சந்திரன். ஏன்னா நான் பல பேட்டிகளை நான் பார்த்துருக்கேன். ராஜேஸ்வரன் காளிசாமி அவர் எங்க வீட்டில் புக்கு படிக்கவே சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் வீட்டில் போனா புக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த இது அதை வந்து இவங்களுக்கு வந்து கடத்தினது, அதை சிம்பிளிஃபை ஆர்ட்டா மாத்தி அவங்க கொடுத்தது. இத அந்த ஒருத்தர் தயாரிப்பாளர் அவங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் இது உடனே தயாரிக்கல, அவர் ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்காங்க. சினிமாக்காரர் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவரை வந்து தயார் பண்ணி பண்ணது, இன்வெஸ்ட் பண்ண வச்சது, எப்பயோ சொன்ன கதைக்கு அப்படின்னு சொல்லி நான் பேட்டியில பார்த்தேன். அது பண்ணது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து வெறும் இந்த கருத்தை சொல்ல போறேன் அப்படின்ட்டு சொல்லல, ஒரு படமாக்கி அவங்க ஒரு கதையா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நான் பேட்டியில பார்த்திருக்கேன், அதுல வச்சு சொல்றேன். திரு மணிகண்டன் அவர்களுடைய பாட்டு ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து வெறும் நடிச்சுட்டு மட்டும் போல. ஏன்னா நான் என் டப்பிங்ல கூட பார்த்திருக்கேன். அவ்வளவு இன்வால்மெண்டோட எல்லாமே அவருக்கு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப படிச்சவங்க அந்த கருத்தை ஏத்துக்குவான், ஆனா வெகுஜனம் ஏத்துக்கிற மாதிரி யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. அத வெகுஜனத்துக்கு கூட கடத்துறதுங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்பா அனைத்தும் தேவை. அதுதான் அவருடைய சிறப்பான ஒரு விஷயம், அந்த கதையை அணுகிறது. அவர் பேட்டியில் நான் பார்த்திருக்கேன், குட் நைட்டுக்கு முன்னாடி இந்த கதை சொல்லிட்டாங்களாம். ஆனா அதுல இருந்து ப்ராசஸ் நடந்து அதை வந்து மனசுல வச்சுட்டு அதை வந்து இவர் நினைச்சிருந்தா 2 படம் போய் அப்படி தவிர்த்து. ஆனா அந்த அந்த இது இருக்கீங்க, அந்த குணம் இருக்கீங்க, அந்த குணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. மணிகண்டன் கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுங்கிறது வந்து இந்த காலத்துல ரொம்ப அரிதுன்னு அரிது. அது ரொம்ப சிறப்பான நீங்க செஞ்சிருக்கீங்க. முக்கியமா இந்த இடத்துல இந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் நியூ ஃபேஸ். அதே மாதிரி என்னை அடிச்சவர் இவர் கேரக்டர். அந்த இவங்க சோமசுந்தரத்தினுடைய ஒய்ஃபா நடிச்சவங்க நீங்களே பிரமாதமான, அது எப்படி அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுங்க. குரு சோமசுந்தரம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அவர் நல்லா நடிப்பாரு அப்படிங்கிறது. அவருக்கு 2 படம் வந்திருக்கு இந்த டயத்துல. அது 2த்துக்கும் பாராட்டு வாங்கியிருக்காரு. அது பிரத்யேகமா சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு அவர் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து மணிகண்டன் பேட்டியில சொன்னாரு, குருனாவும் நானும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாங்க. அது வந்து பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நான் நிறைய பேசணும்னு ரொம்ப இருக்கு, ஆனா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால நான் பேசுறேன். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். இந்த படத்துல 2 டைலாக் வரும். அதாவது அவர் சொல்லுவாரு, தன்மானமா ஊங்க அடிச்சோன்னு என்னை ஃப்ரெண்ட் அடிச்சோன்னுமே அவருக்கு கோவம் வந்து என்னை அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. அதே மாதிரி அப்பா, நீங்க அப்பா மாதிரி சார் அப்படின்னு அதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த முதல்ல பார்த்தோமே டக்குன்னு மாதிரி மன்னிப்பு கேட்கான்றாரு. இதே மனநிலையில தான் சுந்தரராஜன் சார் அந்த சீன்ல லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல வரும்போது வந்து அந்த 3 லட்சமோ என்னமோ தரேன்னு சொல்லிட்டு 1 லட்சம் தரங்கும் போது
விடு விடு விடுன்னு அட்ஜஸ்ட் பண்ணாரு. ரெண்டு பேரும் அப்பாவோட மனநிலையும் அதுதான். இவர் லாஸ்ட்ல ஒண்ணு பேசுவார் பார்த்தீங்களா, இந்த மணிகண்டன், இந்த காசு எல்லாம் பிச்சு எடுத்துட்டா நான் வெறும் இதான் சொல்லிட்டு, இதுதான் பாலிடிக்ஸ். மார்க்ஸ் சொன்னது ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இஸ் டிசைடட் ஒன்லி பை எக்கானமி. அதை அருமையா வெளிப்படுத்தியிருக்காரு பாலச்சந்திரன். வாய்ப்புக்கு நன்றி. ட்ரெய்லர் லான்ச்லேயே ஆகட்டும், அதை தொடர்ந்து வந்து இன்டர்வியூஸ்ல ஆகட்டும், எல்லா